Hello friends, நாங்க இன்றைக்கு யாரை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா சின்மயி பாடின முத்தமலை பாடல் மிக ட்ரெண்டிங்கா இப்ப போய்கொண்டிருக்குது. ஆடியோ லான்ச்ல சின்மயி பாடின பாட்டு வந்து மிகவும் ட்ரெண்டிங்கா போய்கொண்டிருக்கு. அதுவும் வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு சின்மயி இந்த பாட்டை வந்து பாடி இருக்கிறார். அவட இந்த குரல்ல வந்து இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில மிகவும் பெரிய வரவேற்பை பெற்றதாக காணப்படுகிறது. அந்த வகையில நாங்க சின்மயி பாடிய மிக சிறந்த 10 பாடல்கள் அதைத்தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். அதுல முதலாவது வந்து முதலாவது இருக்கிற பாட்டு வந்து வாகை சூடவா படத்துல சரசர சாரப்பாம்பு என்ற பாட்டு தான் முதலாவதாக இருக்குது. இது 2011ஆம் ஆண்டு வெளிவந்த படம். இந்த படம் வந்து இந்த பாட்டு வந்து சின்மயின்ற மிருதுவான குரலை வந்து வெளிக்கொண்டு வந்த பாடலாக இந்த பாட்டு காணப்படுகிறது. இரண்டாவது பாடலாக 2009ஆம் ஆண்டு வெளிவந்த சிவா மனசுல சக்தி சஹானா என்ற பாடல். இது வந்து ஒரு காதல் பாடலாக காணப்படுகிறது. இதுவும் சின்மயி தன் வாய்ஸ்ல சிறப்பா பாடின பாடலாகவும் இது காணப்படுகிறது. மூன்றாவது பாடலாக எந்திரன் படத்துல வந்த கிளிமஞ்சாரோ என்ற பாடல். இது 2010ஆம் ஆண்டு வெளிவந்திருந்தது. இது சின்மயோட சேர்ந்து யாவட் அலியும் இணைந்து பாடிய ஒரு பரபரப்பான ஒரு நல்ல பாடலாக வந்து இது காணப்படுகிறது. நாலாவது பாடலாக டூ ஸ்டேட்டஸ் படத்துல வந்து மட்ஸ்மகன் என்ற பாடலை சின்மயி பாடி இருக்கிறார். அதுவும் ஒரு காதல் பாடலாகத்தான் காணப்படுகிறது. 2002ஆம் ஆண்டு சின்மயி என்றாலே ஞாபகத்துக்கு வர பாட்டு தான் கன்னத்தில் முத்தமிட்டால். இது வந்து இதுல வந்து ஒரு தெய்வம் தந்த பூவே என்ற பாடல் வந்து இப்பவும் கூட சின்மயி என்றதும் எல்லார மனசுலையும் ஒரு இடம் பிடித்த பாடலாக அவட குரல் வளத்தை கொண்டு மிகவும் அழகாக பாடப்பட்ட ஒரு தாய்க்கும் மகளுக்கும் இடையில இருக்கிற அந்த உறவை வந்து அந்த அன்பை வந்து வெளிப்படுத்துற ஒரு சிறந்த பாடலாக இது காணப்படுகிறது. இது யாராலையும் இந்த பாட்டை வந்து மறக்கவும் முடியாது. அவட வாய்ஸ்ல பாடின ஒரு சிறந்த பாட்டாக வந்து இத மறுக்கவும் முடியாது. அந்த பாடல் காணப்படுகிறது. 6வது இடத்துல வந்து 96 படத்துல காதலே காதலே என்ற படம் வந்து பாட்டை வந்து இவ பாடி இருக்கா. இதுவும் வந்து அவட குரலை வந்து இன்னும் மெருகூட்டுற மாதிரியும் இந்த பாட்டு வந்து அழகு சேர்த்திருக்குது. 2009ஆம் ஆண்டு வெளிவந்த ஆதவன் படத்துல வாராயோ வாராயோ என்ற பாடல் வந்து 7வது இடத்தை பிடித்திருக்கிறது. இது சின்மயியும் ஹரிஷ் ராகவேந்திராவும் இணைந்து பாடிய ஒரு பாடலாக காணப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு வந்த தெரி படத்துல வந்து உன்னால் என்ற பாடல் 8வது இடத்துல இருக்குது. இதுவும் ஒரு மிருதுவான பாடலாக இருக்குது. இதுவும் சின்மயியும் விஜயும் சேர்ந்து பாடிய ஒரு பாட்டாக இது காணப்படுகிறது. 9வது இடத்துல வந்து கடல் பட பாட்டு. இது 2013ஆம் ஆண்டு வெளிவந்தது. அது வந்து மூங்கில் தோற்றம் என்ற பாடல் வந்து சின்மயில அந்த மயக்கக்கூடிய குரலால பாடின பாட்டாக வந்து இது 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது. இறுதி 10வது இடத்துல வந்து குரு படத்துல வந்து திரைப்பினா என்ற பாடல் வந்து 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதுவும் சின்மயில மிருதுவான குரல்ல வந்து அழகாக பாடிய பாடலாக காணப்படுகிறது. சின்மயி நிறைய பாடல்களை பாடியிருந்தாலும் கூட டாப் 10ல இருக்கிற பாடல்களாக இந்த பாடல்கள் வந்து இடம் பிடிச்சிருக்கிறது. இதுதான் நாங்க இந்த வீடியோல நாங்க பார்த்த விஷயங்கள். ஓகே, நன்றி, பாய்.